வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். டே 22ல் என்ன ப்ராப்ளம்னா, 2 ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. 2 பேஸ்டிங்க, 2 பேர் ரெண்டு நம்மளுக்கு தெரியும்ல. 2 பேஸ்டிங் கொடுப்பாங்க. அதில் 2 பேஸ்டிங்குமே எம்டியாக இருக்காதுங்க சொல்லியிருக்காங்க. நான் எம்டி ஸ்ட்ரிங் தான், ரெண்டுமே எம்டியாக இல்லாமல் ஸ்ட்ரிங் தான் கொடுப்பாங்க. அது ஸ்ட்ரிங்கில் ரெண்டு ஸ்ட்ரிங்லேயுமே இருக்கிற கேரக்டர் மேட்சிங் கேரக்டரோட கவுண்ட் எடுத்து நம்ம சொல்லணும். ஸோ என்ன சொல்லணும்னா, இன்கேஸ் அது ஏதாவது வந்து டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா டூப்ளிகேட்ஸ்லாம் வந்து ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ 3 வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஏபிசிபி சின்னு இருக்குன்னா அது STR 2ல் CDAன்னு இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்ட்ரிங்கில் வந்து ஏன்றது வந்து இந்த ஸ்ட்ரிங்லேயும் இருக்குது, இந்த ஸ்ட்ரிங்லேயும் இருக்குது. ஸோ ஏவை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சின்றது 2 இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிபிள் டைம் வரும்போது அதை ஒன்றா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சின்றதை ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே ஒரு சி இருக்குது. ஸோ 2. ஸோ அவுட்கம் வந்து 2 தான். இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் போட போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயும் போல் அந்த 2 ஸ்ட்ரிங் வாங்குகிறோம். ஸோ STR1 ஈக்குவல் டு இன்புட் வாங்குகிறோம். அதேமாதிரி STR2 ஈக்குவல் டு இன்புட்டை வாங்குகிறோம். 2 இன்புட்டை வாங்கியாச்சு. 2 இன்புட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 2 இன்புட்டையுமே என்னவா மாற்றணும்னா செட்டாக மாற்றணும். எதுக்கு செட்டாக மாற்றணும்? அப்போ தான் நம்ம டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடியே பார்த்து நிறைய வீடியோவில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இது செட்டாக மாற்றணும் இந்த மாதிரிலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம செட்டாக மாற்றியாச்சு. 2த்தையுமே செட்டாக மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒன்றுமே இல்லை, கவுண்ட் பண்ணணும். இருக்கிற வேல்யூ இதில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபார் I in STR1. ஸோ STR1னா இருக்கிற ஒவ்வொரு வேலையாக இருக்கும். இஃப் I in ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கவுண்ட்ன்ற வேரியபிள் 0 வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம கடைசியாக வந்து பிரிண்ட் கவுண்ட்னு கொடுத்தா போதும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ரன் பண்ண ரெண்டாவது பார்க்கலாம். ஸோ ரன் பண்ண உடனே இன்புட் கேட்குது. ஃபஸ்ட் இன்புட் கொடுத்துக்கலாம். பிசின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்துடலாம். ரெண்டாவது இன்புட் கேட்குது CDA. ஸோ இன்புட் கொடுத்தோடனே நமக்கு அவுட்புட் 2ன்னு கரெக்டாக ஆன்சர் வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். 2 இன்புட் வாங்கணும். 2 இன்புட் வாங்கி டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த STRல் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளாக எடுக்கிறோம். ஒவ்வொரு வேரியபிளாக எடுத்து அந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங் 2ல் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றை கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இல்லைனா அப்படியே நம்ம லூப் வந்து அடுத்த லூப் ரன் ஆகிட்ருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.